இந்த நாள் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நாள். அதே நேரத்தில் இந்த உலக ஆசிய பெருங்கட்டத்தில் இளையராஜா போன்ற மேதைகளுடைய லெஜண்ட் என்று சொல்லக்கூடிய மேதைகளினுடைய வரிகளை கேட்பதற்கு அவர்களிடம் நிறைய கற்றுக்கொண்ட பாடங்கள் இந்த இளைய சமுதாயத்தில் கிடைத்திருக்கின்றது போது மிகவும் ஒரு அபரிவிதமான ஆச்சரியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இளையராஜா அவர்களுடைய வெற்றி பயணம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு இளைய சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாகவும் மக்களுடைய ஒரு ஏகோபத்து வெற்றிகளின் செயல்களுக்கும் காலத்தின் ஒரு கட்டாயத்தினாலும் வெற்றிகளின் ராஜா இளையராஜா ஐயா அவர்களை பற்றி பேசுறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னொரு என்னோட வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள் ஒன்று, அது 1943 2ஆம் தேதி. இந்த நாள் எனது வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இந்த உலகத்துல இளையராஜா போன்ற புனிதர்கள் அவதரித்த இந்த நாட்களிலெல்லாம் நம்மள மறக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல நான் ஐயா பாவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கோ இருந்த கடைக்கோடியில் இருந்து இசை மேல்தட்டு மக்களுக்குத்தான் சொந்தம் என்பதை உடைத்து பாமரனுக்கும் இல்லாதவனுக்கும் இசை என்று சுவாசிக்கக்கூடிய அளவில் இசை அனைவருக்கும் சொத்து என்று நிரூபித்தவர் இளையராஜா அவர்கள். அவர்களுடைய இந்த 1000வது படம் என்பது எனக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தவில்லை. 1975 அவர் செய்த ஒரு புரட்சி, அவர் செய்த ஒரு மக்களில் ஏற்பட்ட முயற்சி, இசையின் மூலமாக மீண்டும் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி செய்யும் பட்சத்தில் இந்தியாவில் தீவிரவாதங்கள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, வீண் விரயங்கள் எல்லாம் இருக்காது. அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வழி மட்டுமே கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழை ஓங்கி உறக்க சத்தத்துடன் பறைசாற்றியவர் இளையராஜா அவர்கள். தமிழுடைய நாட்டுப்புற பாடல்களுக்கும் உலக அங்கீகாரத்தை கொடுத்தவர் இளையராஜா அவர்கள். தமிழனுடைய குரலுக்கும் தமிழனுடைய எழுச்சிக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் இளையராஜா அவர்கள். டாக்டர் இளையராஜா அவர்களை நாம் நினைக்காத நாள் இல்லை. அப்படி நினைக்கின்ற பொழுது ஆயிரம் சந்தோஷங்கள் மனதில் வருகிறது. அவரது பாடல்களின் மூலமாக ஆழமான புரிதலை ஒவ்வொரு முறையும் உணர்த்தி இருக்கிறார். மனதில் ஏற்படும் அந்த ஆழமான புரிதலுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் ஏற்படுகிறது. நாம் கேட்கும் கோணங்களில் அந்த புரிதல்கள் ஒவ்வொருவருக்கும் விடையாக இருக்கின்றன. குறிப்பாக வாழ்க்கை என்று சொன்னால் அதில் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறார். கர்நாடக இசை என்று சொன்னால் அதிலும் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றார். கிளாசிக்கல் என்று சொன்னால் அதில் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றார். தாய் அன்பு என்று சொன்னால் அதில் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றார். அவரது இசையில் மிகவும் ஆழமான தொழில்நுட்பங்களையும் ஆழமான கருத்துக்களையும் ஆழமான பேக்ரவுண்ட் சின்ன விஷயங்களும் கூட போய் பார்க்கும்போது இன்னைக்கு பிரமிப்பு அடைய வைக்கிறது. அப்படிப்பட்ட இசை கலைஞர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னை போன்ற இளைஞனின், என்னை போன்ற தமிழை நேசிக்கின்ற இளைஞர்களை அவர்களை பணிந்து தோழ முடியுமே தவிர வேறென்றும் கைமாறி எதுவும் இல்லை. மேற்கிட்ட இசைதான் என்று உடைத்து
பாமரனுக்கும் இசையை அடி தட்டு கோடிட்ட மக்களுக்கும் மேலிருக்கின்ற குளிர்சாதன வசதி உடைய மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இசையை சேர்ந்தது என்றால் அது மிகையாகாது. ஆனால் இளையராஜா என்ற ஒரு மனிதன் தமிழை ஓங்கி உறக்கி உலக அளவில் தலைநிமிர செய்திருக்கிறார். அவரை நான் ஒரு கலைஞனாக பார்த்திருக்கின்றேன், அவரை ஒரு நடிகராக பார்த்திருக்கின்றேன், அவரை ஒரு தலைவராக பார்த்திருக்கின்றேன், அவரை ஒரு தாய்மையின் அன்பாக பார்த்திருக்கின்றேன், அவரை ஒரு சிந்தனையாளராக பார்த்திருக்கின்றேன், அவரை ஒரு தொழில்நுட்ப புரட்சியாளராக பார்த்திருக்கின்றேன். அவர் வாசிக்கும் ஒவ்வொரு கருவிகளும் ஆழமான புரிதலை உணர்த்திருக்கின்றன. நாம் என்ன கைமாறு செய்கின்றோம் என்ற பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. அவர் குறிப்பாக சொல்ல வேண்டுமா, தமிழ் சமுதாயத்திற்கு மட்டும் கொண்டாடவில்லை, அவர் இசையின் மூலமாக இந்த உலக அரங்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தனது இசையின் மூலமாக பறைசாற்றியிருக்கிறார். அது எல்லளவும் சந்தேகம் இல்லை. அவருடைய ஆழ்மமான ஆன்மீக பற்றியில் திருவாசகத்தில் யோசித்திருக்கின்றார். ராஜாவின் ரமண மாலையை கேட்கின்ற பொழுது உருகாத மனமும் உருகும் என்று சொல்லுவார்கள். அந்த மனது கல்லு கூட கரையும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவருடைய இசை நம்மை வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? இந்தியாவினுடைய மிக சிறந்த இவர்கள் வாழ்ந்த காலங்களில் நாம் இருக்கின்றோம் என்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அவரை போன்ற சிறந்த கலைஞர்களுக்கு கண்டிப்பாக நமது இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விரைவில் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய 100% தகுதியும் இளையராஜா அவர்களிடம் இருக்கின்றது. கோடான கோடி இளைஞர்கள் தமிழ் நெஞ்சங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் சிறப்புப்படுத்தும் பொழுது உலகில் தீவிரவாதம் இருக்காது, ஜாதி மத மோதல்கள் இருக்காது, அன்பு ஒன்றுவே இருக்கும். இல்லாது என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. ஆம், இந்தியா போன்ற சுதந்திர நாடுகளில் இதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகளவிலே பல்வேறு மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களில் இளையராஜா போன்ற லெஜண்ட்ஸ்களுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையில் இருக்கின்ற கலாச்சார ஃபவுண்டேஷன் போன்ற நிறுவனங்களில் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு 2 முறை அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் செயல்படக்கூடிய நடன நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அந்த நிறுவனங்களிலே இளையராஜா போன்ற லெஜண்ட்களுக்கு சிறந்த ஒரு பொறுப்புகளை கொடுக்கிறார். கோடான கோடி மக்களை அவர் வழிநடத்தி செல்கின்றார். இளையராஜா, உனது பயணம் தொடரட்டும், உனது எண்ணங்கள் தொடரட்டும். 1975 நீ புறப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறட்டும். மீண்டும் ஒரு இளைஞனாகவே என்னிடம் காட்சியளிக்கின்றார். அப்படி நீ காட்சியளிக்கின்ற பொழுது என்னுடைய எண்ணமும் என்னுடைய இளமையும் ஊஞ்சலாடுகிறது. அப்படி எண்ணங்களும் இதழும் ஊஞ்சல் ஆடுகின்ற பொழுது உனது ராகங்கள் என்னை தாளாட்டுகின்றன. பொறாமை அல்ல, போட்டி அல்ல, தீட்டுதல் அல்ல, ஆனால் உனது வார்த்தைகள், உனது ஆழமான புரிதலும் என்னை உள்ளம் கொண்டு போகிறது. உனது 1000வது படம் மீண்டும் மீண்டும் வெற்றியை அடைந்து தாரை தப்பட்டையாக ஒவ்வொரு மனதிலும் நீங்கா இசைப்பட வேண்டும் என்று எனது அன்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய சேவைகளுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வாழ்ந்த உலகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, இளையராஜாவின் புகழ் ஓங்குக. நன்றி.